நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் குறித்த கேள்விக்கு செல்லூர் ராஜு இந்த பதிலை அளித்திருக்கிறார். நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். நாங்க களத்தில் இருக்கோமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமா சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர் எல்லாம் சொல்றாங்க. மக்கள் கூட இல்ல, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க. என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்கறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு. கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு. அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரு. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடைய. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்து நாங்க களத்தில் இருக்கோமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். நேற்று கூட அவருக்கு சூசமா சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர் எல்லாம் சொல்றாங்க. மக்கள் கூட இல்ல, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க. என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்கறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம்.
நம்ம டிஆர் அனுப்பிச்சு டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு, கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு, அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு வர 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்து நாங்க களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவார்? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்க இருக்கணும்னு சொல்றோம். அவங்க ரசிகர்லாம் சொல்றாங்க, மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையா நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்க, என்ன விளம்பரம், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்கறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்சு டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில பேசினாரு, கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு, அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு வர 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே. இது மாதிரிதான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாயிரும். பார்த்து வானத்தில் ஒரே ஒரு சந்திரன், பூமியில் ஒரே ஒரு ராமச்சந்திரன், அவர் எம்ஜிஆர். எம்ஜிஆராக யாரும் ஆக முடியாது என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். விஜய் குறித்த கேள்விக்கு களத்தில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒரு நடிகருக்கு கூடுதலாக ரசிகர்கள் இருக்கலாம், ஆனால் அவர் முதல்வராகிவிட முடியாது என்றும், நயன்தாராவை கூட்டிட்டு வந்தால் கூடதான் ரசிகர்கள் கூடுவார்கள் என்றும் அவர் கடுமையான விமர்சனங்களை விஜய் மீது வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஈரோடு மக்கள் சந்திப்பில் விஜய் களத்தில் இல்லாதவர்கள் கூட போட்டி கிடையாது என்று கூறிய நிலையில் தற்பொழுது அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. களத்தில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். எல்லோராலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும், விஜய்க்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்கிறது என்றும் அவர் விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்.
நாங்கள் களத்தில் இருக்கோமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானுகள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூடத்தான் செய்யும். எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோமா? அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம். ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும். என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது. இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள். என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்சோம். டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னார். ஒரு சீட்டுக்காக போயிட்டாரு. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது. ஓவரா ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாகும். ஈரோடு தாவைக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் களத்தில் இல்லாதவர்கள் கூட போட்டி கிடையாது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் விதமாக இன்று முன்னாள் அதிமுக அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்திருக்கிறார். நாங்கள் களத்தில் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்றும், வானில் ஒரே ஒரு சந்திரன், பூமியில் ஒரே ஒரு ராமச்சந்திரன், எம்ஜிஆர் மட்டும்தான் என்றும், எல்லோராலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். விஜய்க்கு ஓவர் கான்பிடன்ஸ் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியும் காட்சிகளையும் பார்த்தும், நேற்று மலேசியாவில் அவர், நான் சினிமாவிற்கு வர வேண்டுமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும், அந்த முடிவினை நான் பின்னர் அறிவிப்பதாகவும் சொல்லியிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். நயன்தாரா, வடிவேலு, டிஆருக்கு கூடத்தான் கூட்டம் கூடுகிறது. கூட்டம் கூடுபவர்கள் எல்லாம் முதல்வராக முடியாது என்றும் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நாங்கள் களத்தில் இருக்கோமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானுகள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன், 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள்.
கூட்டம் கூடத்தான் செய்யும், எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க, இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். இதை நேற்று கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார மலேசியாவில், நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்குறாரு. மக்கள் எல்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோம், அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க. மக்கள் கூட இல்லை, ரசிகர் தான். சரி பார்ப்போம், ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும். எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும், என்னன்னா அப்படிதான் சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார். அப்போ அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினைச்சாங்க, எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம், எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்கறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆர் அனுப்பிச்சு டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார், கூட்டத்தை பார்த்தா அவரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பிச்சாரு, அண்ணன் சிவாஜி மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன் டிவியே உடைச்சாரப்பா. ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கி இருக்கு. ஒரு 6 அரசியல் மக்கள் நீதி மையம் எதிர்க்கும்னாரு, ஒரு சீட்டுக்காக போயிட்டாரு. இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடைய ஓவரா. ரொம்ப கான்பிடன்ஸை வச்சா ரொம்ப இதாகும். பார்த்து மதுரையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை என்று தாவேக தலைவர் விஜய் கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசியிருக்கிறார். களத்தில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டு பேசினார். மேலும் 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் பழனிசாமிதான் முதல்வர் என்றும் உறுதிபட தெரிவித்தார். தாவேக தலைவர் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். நயன்தாரா, வடிவேலு, டிஆர் ராஜேந்திரன் என யார் வந்தாலும் தான் கூட்டம் கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். வானில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு எம்ஜிஆர் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசினார். எவராலும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் அவர் பேசினார். தாவேக தலைவர் விஜய் மீது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். நடிகருக்கு கூடுதலாக ரசிகர்கள் இருக்கலாம், ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என்றும் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசினார். களத்தில் இல்லாதவர்களை பற்றி தாங்கள் கவலைப்படுவதில்லை என்று தாவேக தலைவர் விஜய் ஈரோட்டில் கூறியிருந்த நிலையில் அதற்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். களத்தில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும், நயன்தாரா, டிஆர் ராஜேந்திரன், வடிவேலு என எந்த நடிகர்கள் வந்தாலும் கூட்டம் கூடத்தான் செய்யும் என்றும் பேசினார்.